ஃபர்ஸ்ட் சால்னா கொஞ்சம் நல்லா வதங்குங்க. மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். இன்னைக்கு என்ன சமையல் சமைக்க போறோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் செய்ய போறாங்க. ரொம்ப பெரிய ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க. இன்னைக்கு குட்டீஸ் லீவ் விட்டாங்க, ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்றதுனால இன்னைக்கு ஸ்நாக்ஸும் செஞ்சாச்சு. இன்னைக்கு ரசமும் வச்சாச்சுங்க. பாருங்க, இது உளுவுள் வேக வச்சு வச்சிருக்குங்க. இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்து வச்சிருக்கு பாருங்க. இப்போ இத வந்து தாளிச்சுக்க போறோங்க. எல்லாம் செய்யறதுதான், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறேங்க. எப்படி செய்யறேன்றத பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். குட்டீஸ் லீவ்ல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸ்நாக்ஸ் கேட்டா உடனே நம்ம கடையில ஓடி போய் வாங்கி கொடுக்கறத விட இது போல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா நம்ம வீட்லயே வந்து சமைச்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த உணவுல பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் தேங்காய் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரமா சாப்பிடணும் அப்படின்னா நம்ம தாளிச்சு சாப்பிடலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா போயிட்டுங்க. பொரிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன பொருள் போட போறேன் அப்படின்றத பாக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் காரத்துக்கு, அது போட்டுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அது போட்டுக்கிறேங்க. வெங்காயம் தாங்க நிறைய இருக்கு. 4 இருந்து 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இதே வந்து பாத்தீங்கன்னா நான் உப்பு சேர்த்துறாங்க. உப்பு வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நம்ம உளுவு வேக வைக்கும் போதே வந்து உப்பு போட்டுதாங்க வேக வச்சிருப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணுங்க. அடுத்ததா கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து சேர்த்துறாங்க. கொத்தமல்லி நல்லா இது போல வந்து கையிலேயே நல்லா பிச்சு அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. அப்பதான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உளுவுள் வச்சு செய்யறேங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பட்டாணி அது போல மூக்கல்ல உங்களுக்கு எந்த கொட்டை பிடிக்குமோ அது கூட பாத்தீங்கன்னா இது போல வேக வச்சு செய்யலாங்க. இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம ரசம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. இப்ப அடுத்து என்ன, நம்ம உளுவுல போட்டுக்கலாங்க. உளுவுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம். அத வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கிறாங்க, அதிகமா போடல. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இனிப்பு உள்ள வந்து செஞ்சு சாப்பிட போறோம். இத போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளவுதான்ப்பா, சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் கூட போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு தேங்காய் தான் போடலாங்க. இந்த வெங்காயத்தோட வச்சு சாப்பிடவே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல எப்படி செய்வீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா இது போல செஞ்சிருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க குட்டீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து வீட்லயே செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது வரைக்கும் பாய்.